Friends, welcome to MySQL Tamil tutorial part 23. Nachino last class la multiple functions எப்படி யூஸ் பண்றதுன்றத பத்தி பார்த்தோம். இப்போ வந்து குரூப் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படினு பார்ப்போம். அதை நான் சொல்றத விட செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் இந்த ஆவரேஜ் இதெல்லாம் எடுத்துறேன். சிம்பிளா கவுண்ட் பண்ற மாதிரி மட்டும் வச்சுக்கிறேன். டோட்டல் கவுண்ட் இங்கே வந்து கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி செல்லர் ஐடி நான் எழுதுகிறேன். இது எதுக்கு பண்ணுறேன்ட்டு நான் செய்யும்போது உங்களுக்கு புரியும். செல்லர் அண்டர்ஸ்கோர் ஐடி கம்மா இப்போ வந்து கவுண்ட்டு ஸ்டாரு, அதுக்கான நேம் வந்து டோட்டல் கவுண்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஃப்ரம் எதுலனா ப்ராடக்டில் வேர் செல்லர் ஐடி வந்து 3. இப்போ 3ல் இருக்கிற இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு டைம் ரன் பண்ணி காட்டிட்டு அப்புறம் சொல்கிறேன், நல்லா புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா செல்லர் ஐடி 3ல் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னா 3 இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. அதாவது இப்போ நான் சிம்பிளாக சொல்ல வேணும்னா, இப்போ நம்ம எத்தனை ஐட்டம்ஸ் இந்த 3 செல்லர் ஐடி 3ல் எத்தனை ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் அது வந்து வச்சுருக்கு. இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தோன்னா இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம குரூப்பாக ஒரே டைமில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இப்போ குரூப் பை அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது மாதிரி எழுதிட்டு இந்த ப்ராடக்ட் வரை மட்டும் எழுத போகிறோம். இந்த வேறு எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு பதிலாக குரூப் அப்படின்றது எழுதுகிறோம். இது உங்களுக்கு நான் ஏற்கனவே நம்ம இதெல்லாம் எப்படி எழுதணுன்றதை சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து அப்படியே அழிச்சிட்டு டேரெக்டாக நான் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் எழுதிட்டு இருக்கணும் அப்படின்றது தேவையில்லை. செல்லர் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்ட்டு இப்போ குரூப் பைனா அந்த ஐடியை வச்சு நம்மளுக்கு வந்து குரூப் பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது அதோட இப்போ ஒவ்வொரு ஐடிலையும் இப்போது செல்லர் ஐடி 1 2 3 4 5 6 இந்த 6 ஐடிலையும் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது தான் அங்கே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இருக்கிற இடத்துக்கு போய் காட்டணும்னா உங்களுக்கு நல்லா புரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லர் ஐடி அப்படின்றதுல ஒரே நேமில் அந்த 1 அப்படின்றதுல 2 ப்ராடக்ட் இருக்குது. அதேமாரி 2ன்றதுல ஒரு ப்ராடக்ட்டு, 3 4 அப்படின்ற மாதிரி. இப்போ 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லர் ஐடி 5லே கிங்டம் பேகு, லேப்டாப் பேகு, ஹெட்ஃபோனு அப்படின்ற மாதிரி ஒரு 3 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் அந்த குரூப் பை ஆப்ஷனை வந்து நான் சொன்னேன். இப்போ வந்து நம்ம அதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். மறுபடியும் ஒரு டைம் நான் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்லேருந்து எழுதுகிறேன். select seller underscore id கமா அதை கவுண்ட் பண்ண சொல்கிறேன். கவுண்ட் பேக்கெட்டில் ஸ்டார், ஏன்னா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அதுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். ப்ராடக்ட் கவுண்ட் அப்படின்ட்டு, ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் கவுண்ட் அப்படின்ட்டு. எதில் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் டேபிளில். இதுக்கு மேலே நான் முன்ன யூஸ் பண்ண மாதிரி மறுபடியும் குரூப் பை எது குரூப் பை வைக்கிறோன்னா செல்லர் அண்டர்ஸ்கோர் ஐடின்றதை தான் நம்ம குரூப்பாக வைக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு பின்னால் எத்தனை கவுண்ட் இருக்குது, அதாவது இதுக்கு மேலே இருக்கிறத மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்றது தெளிவாக தெரில. நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், அப்போது புரியும். இப்போது செல்லர் ஐடின்னு எழுதிட்டேன். ஹேவிங் அப்படின்னு போட்டு அது எத்தனை இருக்கோ அந்த எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லு. அதாவது இப்போ நான் கொடுக்குற இந்த கண்டிஷனில் எத்தனை இருக்கோ அதுக்கு எல்லாத்தையும் நான் எனக்கு வந்து கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி. ஸ்டார் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை ஒரு டைம் ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.
having count ஆர்டர் பை. ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கண்டிஷன் மாற்றி எழுதிட்டேன், அதாவது ப்ராக்கெட் வெளியில் போட்டேன். ஸோ அதனால தான் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து ஒவ்வொரு லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செலக்ட் செலர் ஐடின்னும் போது நம்மளோட ஐடி வந்து செலக்ட் ஆகும், அதாவது கவுண்ட் பண்ணோம். எல்லா ஐடியும் நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணி அது வந்து ப்ராடக்ட் கவுண்ட் அப்படின்ற நேமில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். முதல்ல ஐடி மட்டும் சேலர் ஐடியெல்லாம் லைனை வந்துடும் 1 2 3 4 அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்மளோட கவுண்ட் வந்து எத்தனை ஒவ்வொரு சேலர் ஐடியிலையும் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் இதில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இந்த ஃப்ரம் ப்ராடக்ட்ன்றது நம்மளோட டேபிளில். குரூப் அது வந்து எப்படி குரூப் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சேலர் ஐடியை வச்சு அது வந்து குரூப் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸ்ட்ரா எழுதுங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, இதுவரை நான் ஆல்ரெடி ரன் பண்ணி காட்டேன். இந்த ஹேவிங் கவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு அர்த்தம்னா, நம்மளோட ப்ராடக்டில் அந்த கவுண்ட்டு அதாவது ப்ராடக்டில் 2 விட அதிகமாகிறத மட்டும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதோட மீனிங் தான் இந்த ஷார்ட் ஃபார்மு. இந்த கவுண்ட் எதுக்குன்னா, ஹேவிங்ன்றது ஃபங்க்ஷனு. கவுண்ட் வந்து இந்த இடத்துல கவுண்ட் பண்ணுறது 2 விட அதிகமாக இருக்கிறது அப்படின்றதோட தான் மீனிங் தான் அது. இப்போ பாருங்கள், நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே 2 இங்கே 2 ஈக்குவல் 2ன்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த எந்தெந்த சேலர் ஐடியிலலாம் பார்த்தோன்னா 2 இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிறது அப்படின்றத மட்டும் நான் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். இப்போவே இங்கே நான் 3 கொடுக்குறேன் அப்படின்னா 3 ஈக்குவல் ஆர் 3க்கு மேலே இருக்கிற ப்ராடக்டை மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்கன்னா சேலர் ஐடி 2ல் 3 ப்ராடக்ட் இருக்குது, அதேமாரி 3ல் 3 ப்ராடக்ட், 5ல் 3 ப்ராடக்ட், 6ல் 3 இருக்குது. இங்கே அதிகபட்சமாகவே பார்த்தோன்னா 3 ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் 3 வரையும் யூஸ் பண்ணால் போதும். இதுவே 4 5 அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேலர் ஐடி பக்கத்தில் நம்ம நேம் யூஸ் போட்டோன்னா நம்மளுக்கு நேமும் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது இது வந்து நான் கொடுத்துட்டேன். இது இன்னொரு ஃபங்க்ஷனும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது ஆர்டர் பண்ணலாம். இதை எந்த ஆர்டரில் வேணும்னா ஆர்டர் பை நம்மளோட ப்ராடக்ட் கவுண்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் PRO நான் இந்த ப்ராடக்ட் கவுண்ட் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா டைம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப்.